ரஷ்யா உக்ரைன் போர் ஒரு பெரிய திருப்பத்தை அடைஞ்சிருக்கு. ஆப்ரேஷன் ஸ்பைடர் வெப் அப்படின்ற உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல் ரஷ்ய விமானப்படைக்கு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் நாம் அந்த அப்டேட்ஸை தான் சிம்பிளாக பார்க்க போகிறோம். அதாவது உக்ரைன் ரஷ்ய விமானத்தளங்கள் மேலே 117 ட்ரோன்களோட மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. 41 ரஷ்ய விமானங்கள் சேதமாயிருந்தது. இதில் 11 Su-27, 5 MiG-31 போன்றவை ரஷ்யா லாஸஸ் அப்படின்னு சொல்லலாம். சுமார் $7 பில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரஷ்ய விமானப்படையோட 30% to 35% இம்பேக்ட் அளவுக்கு ஒரு மேஜரான ப்ளோ அப்படின்னு சொல்லலாம். இஸ்தான்புல்லில் ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கு. 1000 கைதிகள் பரிமாறிக்கொள்ள ஒப்புக்கொண்டு ஸ்மால் சீஸ்ஃபேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் உக்ரைன் நோ ட்ரஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ரஷ்யா இன்னும் கேள்விக்குறி தான். ரிவெஞ்சுக்காக இப்போவே பிளான் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்டெல்லில் லீக் ஆகிருக்கு. ஜூன் 3 அதாவது 3ஆம் தேதி இன்னைக்கு கருப்பு கடலில் ரஷ்யா அதாவது பிளாக் சீயில் ரஷ்யாவோட கப்பல்கள் முடங்கி போன நிலையில் இருக்குது. ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ரஷ்யா தன்னுடைய ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸை டாக்டிக்கல் பேஸ்க்கு க்ளோஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது போர் எஸ்கலேட் ஆகும் சான்சஸ் இருக்குது போல் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்ரேஷனில் உக்ரைன் ஒரு விஷயம் வேர்ல்டுக்கு சொல்லிட்டாங்க. போர் வெல்லனும் ஆர்மி இல்லாமையே முடியும், ட்ரோன் போதும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உக்ரைன் சொல்லிட்டாங்க. ஏஐ ப்ளஸ் ட்ரோன் காம்போவை யூஸ் பண்ணி ஒரு கண்ட்ரியவே ஷாக் ஆகிற அளவுக்கு தாக்குதல் நடத்தியிருக்கு. ஸோ நண்பர்களே, இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நாளுக்கு நாள் டேஞ்சரஸ் ட்விஸ்டோடு இருக்குது. ட்ரோன் போர், சைபர் தாக்குதல், பீஸ் டாக் எல்லாமே ஒரு பக்கம். ஆனால் இன்னும் முடிவு தெரியாமல் இருந்துகிட்ருக்கு. இது சிவிலியனுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபோஸ் பயனுள்ளதாக நம்ம சேனலில் தொடர்ந்து அப்டேட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், எல்லா வகையான செக்டார்ஸ்லேயும். ஸோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வேர்ல்டு அப்டேட்ஸ், அப்புறம் அஸ்ட்ராலஜி ரிலேட்டட் நியூஸ் அண்ட் ஜென்ரல் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் பார்க்கலாம். ஸோ இந்த போரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.